இவ்வளோ நாள் நம்மளோட வீட்டோட அட்ரஸ் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டோட தெரு என்ன, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏரியா என்ன, அது மட்டும் இல்லாமல் என்ன வீட்டு நம்பர், அது போக நமக்கு பின்கோடு முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இனிமேல் அப்படி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு புது ரூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிபின் அப்படிங்கிற ஒரு புது நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டிஜிபின்னா என்ன, இதோட யூசஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் வீடு இருந்துச்சுன்னா நம்ம இருக்கிற இடத்தோட டிஜிபின் என்னங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிபினை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு. ஏற்கனவே இவ்வளோ நாள் சொன்ன மாதிரி இந்த போஸ்டல் பின், அதாவது நமக்கு வந்து நார்மலாக 6 டிஜிட் கோடு இருக்கும். இந்தியா ஃபுல்லாக இந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கோடை வச்சு தான் ஒரு ஏரியா எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன போஸ்ட் போகும் அல்லது என்னென்ன கொரியர் போகுங்கிறத இன்னும் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கும். இந்த பின் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் சொல்லுவாங்க. இந்த பின் வந்து ஆகஸ்ட் 15, 1972 அப்படிங்கிற அந்த டேட்ல இருந்து நமக்கு வந்து நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரையும் அந்த பின்னை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட ஏரியா வந்து போகிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஊருக்குள்ள என்ன தெரு இருக்கோ அந்த தெரு பேர் போட்டிருப்போம், வீட்டு நம்பர் போட்டிருப்போம். அதை வச்சு தான் நமக்கு இவ்வளோ நாள் வந்து வீட்டில் வந்து போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை கொரியராக இருக்கட்டும் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த டிஜிபின் அப்படிங்கிற ஒரு புது நடைமுறை இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஜிபின் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, இதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு போகணும்னா உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் எப்போ உங்கள் வாட்ஸ்அப் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அதாவது வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணி விட்டாங்கன்னா அதை டேரெக்டாக டேப் பண்ணுற பட்சத்தில் மேப்பில் நமக்கு வந்து கரெக்டாக லொக்கேஷன் காட்டும், நம்ம அந்த இடத்துக்கே போய் சேர்ந்துருவோம். இப்போ அதுக்காக தான் டிஜிபின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிஜிபின் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 4x4, அதாவது உங்கள் வீடு எந்த லொக்கேஷனில் இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு ஒரு தனி எக்ஸாக்டாக ஒரு டிஜிபின் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இது எதாச்சும் வரும்னு கேட்டிங்கன்னா, லாட்டிடியூட் மற்றும் லாங்கிடியூட்ஸ்மாங்க அந்த உங்கள் வீட்டோட கோஆர்டினேட்ஸை வச்சு டிஜிபின் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுவும் 10 டிஜிட்டில். இந்த 10 டிஜிட் டிஜிபின் வந்து ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் நம்பராக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்பரும் இருக்கும், லெட்டர்ஸும் இருக்கும். அதை வச்சு உங்கள் ஏரியாவுக்குன்னு ஒரு எக்ஸாக்டாக ஒரு டிஜிபின் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த டிஜிபின் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், டேரெக்டாக உங்கள் வீடு எங்கே இருக்குது, உங்கள் ஏரியா எங்கே இருக்குது, அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்கிறது எக்ஸாக்டாக யாரும் கண்டுபிடிச்சி வரலாம். ஜஸ்ட் வந்து இந்த டிஜிபினை ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த டிஜிபினை வச்சு எப்படி வந்து நம்ம லொக்கேஷனை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏரியாவுக்கு எப்படி டிஜிபின் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது யாருக்கு உதவும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அந்த இ-காமர்ஸ், அதாவது குறிப்பாக சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் வந்து பொருள் வாங்குவீங்க அல்லது ஏதோ கொரியர் வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த இடத்துல எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது. ஃபோன் பண்ணி இந்த ஏரியாவுக்கு உங்களால் வந்துட முடியுமா, அல்லது உங்கள் ஏரியா எங்கே இருக்குன்னு தெரியல, உங்கள் முடுக்குள்ளே என்னால் வர முடியாது, உங்கள் தெருவுக்குள்ளே என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து இந்த டெலிவரி பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக தான் எக்ஸாக்டாக இந்த மாதிரியான டிஜிபின் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஜிபின் வந்து நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து இந்த ஐஐடி ஹைதராபாத் கூடயும் இஸ்ரோ கூடயும் சேர்ந்து கொலாபரேட் பண்ணி வந்து கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த டிஜிபினை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு அவங்க ஃபோனில் உள்ள ப்ரௌசருக்குள்ளே போய்ட்டு டிஜிபின் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொதல் வெப்சைட் வந்து dac.indiapost.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். நான் வந்து இதில் அலோ வைல் விசிட்டிங் த சைட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். கொடுத்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வெல்கம் டு ப்ரொவைட் யுவர் எக்ஸாக்ட் டிஜிபின், வி நீட் டு ஆக்சஸ் யுவர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். லொக்கேஷன் வந்து அது கேட்குது. ஸோ அதுக்காக நான் வந்து கன்சென்ட் கொடுத்துறேன். ஸோ இந்த லொக்கேஷன் கேட்கறதுனால என்னோட பர்சனல் எந்த டேட்டாவும் போகாது. ஸோ இப்போ அந்த பெர்மிஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த லொக்கேஷன் வந்து ப்ராசஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பாட்டம் சைடில் வந்து என்னோட டிஜிபின் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு, இந்த டிஜிபின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து ஒரு 10 டிஜிட் கோடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுபோக கீழே வந்து என்னோட லாட்டிடியூட் மற்றும் லாங்கிடியூட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ இருக்கிற ஏரியாவோட கோஆர்டினேட்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கு கீழே ஆப்ஷன் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஸ்பீக்கர் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அது மூலமாக நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டிஜிபின் என்ன அப்படிங்கிறத வந்து டேட்டா சொல்லி காட்டும். அதுபோக நீங்கள் பார்க்குற இந்த டிஜிபினை கியூஆர் கோடாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சென்டரில் வந்து கியூஆர் கோட் ஆப்ஷன் இருக்குது. டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கியூஆர் கோட் காட்டும். அதாவது இந்த கியூஆர் கோடு தான் உங்கள் லொக்கேஷன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அதாவது இந்த நம்பருக்கு வந்து காப்பி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. டேட்டா கிளிப் போர்டில் காப்பி பண்ணிட்டு யாருக்காவது வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சிக்கிடுவாங்க. ஸோ அது மூலமாக அந்த 10 டிஜிட் கோடை வச்சு உங்களுக்கு ஏரியா எங்கேன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா ஷேர் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமான ஆப்ஷன். ஸோ இந்த டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுற பட்சத்தில் லிங்கோட ஜென்ரேட் ஆயிருது. ஸோ டேரெக்டாக அந்த லிங்கை டேப் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்கு அந்த கியூஆர் கோடு காட்டிடுது. அது மூலமாக அவங்களோட லொக்கேஷனில் மேப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து வேறு ஆப்லையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை வச்சு உங்கள் கரண்ட் டிஜிபின் என்ன அப்படிங்கிறது இது மூலமாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த டிஜிபின் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிற பின்கோடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இப்போதைக்கு இருக்கிற நடைமுறை வந்து இது க்ளோஸ் பண்ணாது. அதாவது உங்கள் ஊருக்குள்ளே வரணுன்னா கண்டிப்பாக உங்கள் பின்கோடு வேணும். ஏன்னா வந்து பின்கோடு 6 டிஜிட் இருந்தால் தான் கரெக்டாக எந்த ஊருங்கிறது தெரியும். ஏன்னா
ஒரே ஊரில் பேரில் அந்த டிஸ்ட்ரிக்ட் தாண்டையோ இல்லை அந்த தாலுக்கா தாண்டையோ நிறைய பேர் வந்து வரும். ஸோ அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. தவிர அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே போயிட்டு அந்த எந்த இடம் இருக்குது எங்கே இருக்குங்கிறது எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியாதுங்கிறதுக்காக தான் இந்த டிஜிபின் மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மேலும் ஓப்பனிங் கூகுள் மேப்ஸ்னு போட்டுட்டேன்னா அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டிடும் ஆட்டோமேட்டிக்காக மேப்பில். அதை வச்சு நான் வந்து எந்த இடத்துக்கு போகணுங்கிறத ட்ராக் பண்ணிக்கிட முடியும். அதாவது இவ்வளோ நாள் வந்து வாட்ஸ்அப்பில் எப்போ உங்கள் வாட்ஸ்அப் லொக்கேஷன் ஷேர் பண்ணணும்னு சொல்லுவோம். இனிமேல் வந்து ஃபியூச்சரில் உங்கள் டிஜிபின் ஷேர் பண்ணணும்னு சொல்லி வரப்போகுது. அதன் மூலமாக நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறத ஈஸியாக மற்றவங்களுக்கு வந்து தெரிவிக்க முடியும். ஸோ சிம்பிளாக சொன்னால் கேட்டிங்கன்னா இந்த டிஜிபின் வந்து ஜஸ்ட் ட்ரெடிஷ்னல் அட்ரஸ்க்கு வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு மெத்தட் கொண்டு வரல. அதுக்கு பதிலாக நம்ம இடத்த வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொரியர் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரியான இந்த இ-காமர்ஸ் சைட்ஸு அல்லது நம்ம ஏரியாவுக்கு ஒருத்தங்க வர தெரியலன்னா அவங்களுக்கு வழிகாட்டுறது மாதிரியான விஷயங்களுக்காக இந்த டிஜிபின் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மற்றபடியாக ட்ரெடிஷ்னலாக உள்ள அட்ரஸ் வந்து ரீப்ளேஸ் இப்போதைக்கு பண்ணாது. அதுக்கு பதிலாக ஜஸ்ட் உங்கள் லொக்கேஷனை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சி யாரும் வர்றதுக்காக ஒரு டிஜிபின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது முழுக்க நம்பலாம். காரணம் இது இந்திய கவர்மெண்ட்டுக்குள்ளது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டான வெப்சைட்டுக்குள்ளே மட்டும் போக தேவையில்லாத தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டுக்குள்ளே போயிறாங்க. நான் சொன்ன இந்த DAC.indiapost.gov.in அந்த வெப்சைட்டுக்கு மட்டும் போயிட்டு ஜென்ரேட் பண்ணிக்கோங்க உங்களோட டிஜிபின். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக இந்த டிஜிபின்னா என்ன, இது மூலமாக என்னெல்லாம் பயன் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.